அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையை வச்சு அருமையான டிஃபன் ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே சைஸ் கப்லேயே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை. நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். அதே கப்லேயே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதுதான் ரேஷியோ. கோதுமை ரவை, ரவை, தயிர் 3 ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் கோதுமை ரவையை சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு ரவை அதையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தயிர் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிரோடு சேர்த்து எல்லாத்தையும் முதல்ல கலந்து எடுத்துக்கலாம். தயிர் பத்தாது, அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு தயிரை வச்சு எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடை தட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை ரெடி பண்ணணுங்கிறதுனால ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து மாவை நம்ம திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, இந்த டிஃபன் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருந்தோம். இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரவையும் சம்பா ரவையும் சேர்த்து போட்டனால அது நல்லா ஊறணும். அதனால் தண்ணி தேவைப்படும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அது ஊறட்டும். இங்கே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலை அதை நான் வறுத்து கோர்ஸாக பொடி பண்ணி அதை நான் இந்த டிஃபனோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வறுத்தரைச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்து சன்னமோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி. வேர்க்கடலை நல்லா வறுத்து வெடிக்கணும், லைட்டாக வெடித்து நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி கோர்ஸாக தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அந்த வேர்க்கடலை வாயில் கடிப்படணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வேர்க்கடலையை ஒரு சைடு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயும் துருவலாக அரைச்சி நம்ம டிஃபன் ரெசிப்பியில் சேர்க்க போகிறோம். எவ்வளோ தேங்காய் போடுறோமோ அந்தளவுக்கு டிஃபன் ரெசிபி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேர்க்கடலையும் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம். தேங்காய் துருவலையும் அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சம்பா ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியாச்சு. இப்போ இதில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். நம்ம அப்படியே கூட அடையாக தட்டலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு கேரட்டை துருவி அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் துருவல் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. எனக்கு அப்போ விட்ட தண்ணியே சரியாக தான் இருக்குது. அதனால் தண்ணி நான் சேர்க்காமே தான் இதை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் வேர்க்கடலையை நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பொடியாக சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க நீங்கள் முழு ஜீரகம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் நல்லா பைண்டாகி வருங்கிறதுனால பொடியாகவே போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதை சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவை இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா மாவுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்டு கலந்துக்கிறோம். இப்போ கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நீங்கள் கையில் உருட்டி நீங்கள் தவாவில் தட்டும் போது நல்லா அந்த அடை மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நாங்கள் இன்றைக்கி டேரெக்டாக தோசை தவாலே தட்டி எடுத்துக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழை இலையில் தட்டிக்கலாம். இல்லை பட்டர் பேப்பரில் தட்டிட்டு அப்படியே கூட திருப்பி போட்டு அந்த பேனில் நீங்கள் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். இப்போ கடாயில் தவால் ஆல்ரெடி எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டையை இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க சின்னதாக கூட பண்ணிக்கலாம். நான் நீங்கள் மீடியம் சைஸில் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் விரிச்சிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெய் விடும்போது நல்லா கிறிஸ்பினஸாக வரும். உள்ளேயும் போர்ஷன்லாம் நல்லா வெந்து வரும். எண்ணெயை விட்டுட்டு மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம். நல்லா ரெடியாகி வரட்டும். ஏன்னா சம்பா ரவையெல்லாம் சேர்த்தனால வேகணும். ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டிருக்கேன். அடுத்த சைடும் நல்லா ரெடி ஆகட்டும்.
இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. இதெல்லாம் வந்து சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த டிஃபன் ரெசிபியெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லா மாவுக்கும் நீங்கள் இப்படியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக ரெடி பண்ண விட்டு எடுத்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். வேணுங்கிறவங்க தொக்கு தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.